பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 20ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். ராகத்த தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆமாங்க, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். எங்களோட ஆர்மி எவ்வளவு பெருசு தெரியுமா, எங்களுடைய கண்ட்ரில இவ்வளோ பெரிய ஜனங்கள் இருக்காங்க, இவ்வளோ ஆர்மிஸ் இருக்காங்க எங்களை பாதுகாக்க, அப்படி இப்படின்னு சொல்லி தைரியமா போர் தொடுப்பாங்க. தைரியமா நாங்க யாரு தெரியுமா, எங்கள்கிட்ட யார் இருக்காங்க தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆளுங்க, எவ்வளோ பீரங்கி, எவ்வளோ ஆயுதங்கள், எவ்வளோ அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி சிலர் அவங்களுடைய நாடுகளை குறித்து மேன்மையா பெருமையா அப்படியே மேன்மை பாராட்டுவார்கள். எங்கள்கிட்ட இவ்வளோ படைகள் இருக்கு, எங்கள்கிட்ட இத்தனை வீரர்கள் இருக்கு, எங்கள்கிட்ட இத்தனை குதிரைகள். இந்த கேஸ் இப்போ இருக்கிற காலத்துல எங்கள்கிட்ட இவ்வளோ வண்டிங்க இருக்கு, பீரங்கிங்கள் இருக்கு, இவ்வளோ பீரங்கிங்கள், இன்னும் இவ்வளோ ஏர் கிராஃப்ட் இருக்கு, இவ்வளோ ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய வார் தொடுக்கும் போது எங்கள்ட்ட இவ்வளோ 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 இருக்கு அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாம அந்த காலத்துல தாவீது போர் தொடுக்கும் போது எங்களிடத்துல என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா, எங்களிடத்துல கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. அதுதான், நாங்களோ எங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுறோம். நீங்க எல்லாம் இதை குறிச்சு மேன்மை பாராட்டுறீங்க. எங்களை படைத்த தேவன், மனுஷனை உண்டாக்கின தேவன், இயற்கை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவன் எங்களிடத்துல இருக்காங்க, நாங்க அவரை குறித்து மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி தாவீது அன்று மேன்மை பாராட்டினார். நாமளும் இன்னைக்கு அவருடைய குணாதிசயத்தை தாவீதின் குணாதிசயத்தை நமக்குள்ள எடுக்கும் போது இல்ல, நாம அவரை மேன்மை பாராட்டும் போது அவர் நமக்கு நிறைய பெரிய காரியங்களை அதிசயமாய் அற்புதமாய் நிறைவேற்றி முடிப்பாருங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமாங்க, போர்ல அவ்வளவு விமானங்கள், விமானப்படை நிறைய அப்படி இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, எங்களிடத்துல அவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு. ஆனாலும் ஒண்ணும் இல்லை, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அது நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை பற்றி பிடித்து கொண்டு அவரை மேன்மைப்படுத்தும் போது இல்லை, நீங்கள் எந்த இடத்திலும் குனிந்து போக மாட்டீங்க, தலை நிமிர்ந்து ஜெயக்குடி ஏற்றுவீங்க. கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஏசப்பா, ஆபத்து நாளிலே நீ நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொன்ன தேவன். கர்த்தாவே, அவரிடத்துல நம்ம ரட்சிப்பு கேட்கணுங்க. அவரிடத்துல நம்மளுடைய குற்றம் குறைகள் எல்லாம் ஒரு விஷயம் கூட உங்களுடைய திறத்தால் கழிவுகளை தூய்மைப்படுத்தி ரட்சிங்க ராஜா. எங்களுடைய ஆபத்து காலத்துல எங்களுக்கு செவி கொடுப்பீராக ராஜா, எங்களுக்கு எப்போதும் உங்களுடைய செவிகள் திறந்திருப்பீராக ராஜா அப்படின்னு சொல்லி தாவீது விண்ணப்பமா வைக்கிறாங்க. நாமளும் இன்னைக்கு விண்ணப்பமா வைப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் இருந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஏசப்பா, அந்த காலை பொழுதிலும் உடைய வார்த்தையை அடியேனுக்கு கொடுத்து ஏசப்பா அநேக ஜனங்களை கேட்கும்படியாக வைத்திருந்த கிருபைகளுக்காக நன்றி. ஏசப்பா, இந்த நேரத்திலும் நாங்கள் எதை குறித்தும் மேன்மை பாராட்டல தகப்பனே. எங்களிடத்துல இருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, பணம் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் எதையும் மேன்மை பாராட்டல. எங்களிடத்துல இருக்கிற உம்முடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எங்களுக்கு உடுக்க உணவு, சுவாசிக்க காற்று கொடுத்த உண்மை தேவனாகிய கர்த்தர், உண்மை நாங்க மேன்மை பாராட்டுகிறோம் தகப்பனே. நீர் ஒருவரே மகிமைப்படணும், உடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படணும் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று எப்படி அநேகர் முறிந்து விழுந்தார்களோ,
படைத்தவர் உம்மை விட்டு இசப்பா இசப்பா படைத்தவர் உம்மை விட்டு இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். மனிதனால் படைக்கப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கிறாங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த தவறை நாங்க செய்ய மாட்டோம் தகப்பனே. உண்மை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டி எழுந்து நிமிர்ந்து நிற்க வைங்க ராஜா. இசப்பா தேவனே எங்களை ரட்சியுங்கப்பா. இசப்பா எங்கள் ஆபத்து நாளில் எங்களுக்கு உம்முடைய செவிகளை எப்போதும் திறந்து வைத்திருப்பீராக தகப்பனே. இசப்பா உம்முடைய செவிகள் நாங்கள் கூப்பிடும் போது இசப்பா உம்முடைய செவிகள் திறந்திருக்கு இசப்பா. எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க இசப்பா. உம்மோடு கூட அன்பின் உறவுல எப்பொழுதும் நாங்கள் நீட்டித்து நிலையாய் நிற்க கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாய் இசப்பா அந்த பரிசுத்தத்தின் மேல் ஒரு தாகத்தை எங்களுக்கு உண்டாக்கி உங்களுடைய அன்புல நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிலைத்து நின்று உங்களுடைய அன்புக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல ஆவியானவரை கிருபை செய்வீராக தகப்பனே. உம்முடைய வருகைக்காக எங்களை தயார்படுத்துவீராக இசப்பா. இன்னும் அநேகரை இசப்பா உம்முடைய வருகைக்காக நாங்களும் அநேகரும் ஆயத்தமாக எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. இது ஒருவரே மகிமைப்படணும், உங்களுடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படணும். எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. God bless you all. Have a blessed day.